ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்வில் மிக பெரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் செய்வது எந்த செயலாக இருந்தாலும் எப்போதும் சிந்தித்து செயல்படுங்கள். ஏனெனில் நீங்கள் செய்யும் ஒரு செயல் உங்கள் எதிர்காலத்தையே மாற்றும் வல்லமை பெற்றது. எந்த நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திருங்கள். அது தருகின்ற நம்பிக்கை வேறு எவராலும் தர முடியாது. உங்கள் தோல்விகளுக்காக வேறு யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் தோல்வி என்பது உங்களின் முயற்சியின்மைக்கு கிடைத்த பரிசு, அல்லது நீங்கள் இன்னும் சரியாக முயற்சி செய்யவில்லை என்பதற்காக கிடைத்த பரிசு என்பதை உணர்ந்து கொண்டு உங்களை நீங்களே வெற்றிக்காக தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தகுதி இல்லாமல் எதையும் நீங்கள் அடைய முடியாது. உங்கள் தகுதிகளை உயர்த்தி கொண்டால் எதையும் அடைய முடியாமலும் போகாது. நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது எதுவோ அது உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக் கொள்வதில் உங்கள் சக்தியை சிதறவிடாமல் அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து உங்கள் இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறிக்கொண்டே இருங்கள். அச்சமே மரணம். அச்சத்திற்கு அப்பால் நீங்கள் போக வேண்டும். அப்போதுதான் உங்கள் இலக்கை அடைவதில் வரும் தடைகளை நீங்கள் எளிதாக தகர்த்தெறிய முடியும். வாழ்வில் எதற்காகவும் பயம் கொள்ளாதீர்கள். பயந்து வாழ்வது என்பது நீங்கள் இருந்தும் இல்லாததற்கு சமம். மனதார ஒரு முறை ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். தன்னம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு சிலரின் வரலாறு தான் இந்த உலகின் வரலாறு. அத்தகைய தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் இலக்கை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், நீ உனது இலக்கில் எப்போதும் பிடிப்புடன் இரு. பிறகு நிச்சயம் உனக்கு அனைத்தும் கைகூடும். நீ வெற்றி பெற்ற பின் இந்த உலகமே உனது காலடியில் பணிந்து கிடக்கும். உங்கள் உடலையும் அறிவையும் ஞானத்தையும் பலவீனப்படுத்தும் எதையும் விஷமாக நினைத்து ஒதுக்கிவிடுங்கள். அதை நீங்கள் கொஞ்சம் தீண்டி பார்த்தாலும் அதற்கு உங்களை அடிமையாக்கி எதற்கும் பயனற்ற ஒருவராக உங்களை மாற்றிவிடும். தீமையான ஒன்றுக்கு அடிமையாக இருப்பது என்பது மரணத்தை விடவும் மோசமானது. வாழ்க்கையில் வரும் சரிவுகளுக்காக நீங்கள் சரிந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் சரிவுகளை சந்தித்தால்தான் சாதனைகளை சந்திக்க முடியும் என்பதை உணர்ந்தவனால்தான் மிக பெரிய வெற்றிகளை பெற முடியும். உங்கள் தேடல்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளாத வரை உங்கள் பயணங்கள் யாவும் குழப்பங்களாலும் தோல்விகளாலும் மட்டும்தான் சூழப்பட்டிருக்கும். உங்களுக்கு எது தேவை என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு தேடலை தொடங்குங்கள். உங்கள் உணர்வுகளை விட உங்கள் மனம் வலிமையானதாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். உங்களின் உணர்வுகளுக்கு உங்கள் மனம் அடிமையாகி விடாமல் இருக்கட்டும். இல்லையென்றால் நீங்கள் உங்களையே இழந்து விடுவீர்கள். உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதீர்கள். வாய்ப்பு என்பது உழைப்பு என்ற வேடமிட்டு வருவதால்தான் பலரும் அதை தவற விடுகிறார்கள். இங்கு பலரின் தோல்விகளுக்கு அதுவே காரணம். நீச்சல் தெரிந்தவனுக்கு குளம் எவ்வளவு ஆழம் என்பதை அறிய வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கை ரசிக்க தெரிந்தவனுக்கு பிரச்சனை ஒன்றும் பெரிதும் இல்லை. வாழ்வில் வருகின்ற பிரச்சனைகளுக்காக பின்வாங்கி விடாதீர்கள். அடுத்தவர்களுக்கு அடங்கி போகவும் வேண்டாம், அடுத்தவர்களை அடக்கவும் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பது அடுத்தவர்களின் வாழ்க்கை அல்ல, உங்கள் வாழ்க்கை. உன்னை குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள். அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கையை உயர்த்து. உன் வெற்றியை கண்டு உன்னை குறை சொன்னவர்களின் புருவம் வியப்பில் தானாக உயரும். வெற்றிக்காக உழைப்பதை உங்கள் கடமையாக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் கடமையை செய்ய தவறாதீர்கள். தவிர்க்க முடிந்தால் அது வேலை. எதற்காகவும் தவிர்க்க முடியாது என்றால் அதுதான் கடமை. தன் கடமைகளை எப்போதும் சுறுசுறுப்புடன் செய்பவர்களுக்கு எல்லா கதவுகளும் எப்போதும் திறந்தேதான் இருக்கும். எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் நிச்சயம் வரும். அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும், சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பிறகுதான் வரும். அதற்காக காலம் வரட்டும் என்று காத்திருக்காமல் அதுவரை வெற்றிக்காக உழைத்துக் கொண்டே இருங்கள். எங்கே வீழ்ந்தோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பாருங்கள். அப்போதுதான் திரும்பவும் வாழ்வில் விழவே மாட்டீர்கள். பேராற்றலை உணர்ந்து கொள்ள உன் மனதை வளமாக்கு, உன் உடல் நலமாகும். உன் உடலை பலமாக்கு, உன் மனம் வளமாகும். இது ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வையுங்கள். பிரச்சனைகளும் தடைகளும் வந்தால் ஒருபோதும் நீங்கள் உங்கள் பாதையிலிருந்து பின்வாங்கி விடாதீர்கள். பிரச்சனைகளை கடந்து ஒருவன் வென்றால் அது வெற்றி.
பல தடைகளை கடந்து ஒருவன் வென்றால் அதுதான் சரித்திரம். நீங்கள் பெறப்போகும் வெற்றிகள் இந்த உலகின் சரித்திரமாக மாறட்டும். எந்த தவறும் செய்யாமல் சிலர் நம்மை காயப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் உரிமை இல்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு என்பதை நீங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறீர்கள். உரிமை இல்லாத இடத்தில் மட்டும்தான் நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் காயங்களும் கண்ணீர் மட்டும் பரிசாய் கிடைக்கும். நண்பர்கள் முன் அன்பை காட்டு, முதியவர்கள் முன் பணிவை காட்டு, எதிரியின் முன் துணிவை காட்டு, உன் துரோகியின் முன் நன்றாக வாழ்ந்து காட்டு. அனைத்தையும் வெளிப்படையாக பேசத்தான் வேண்டும் என்று அவசியமில்லை. சிலரிடம் இருந்து அமைதியாக விலகி விடுவது கூட 1000 வார்த்தைகளுக்கு சமம்தான். எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருந்துவிட்டால் இங்கு எல்லோருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஆளுக்கு தகுந்தால் போல் வேஷம் போடுவதால், நேரத்திற்கு தகுந்தால் போல் தன்னை மாற்றிக்கொள்வதால் தான் இங்கு எல்லோரும் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வானில் நீ உயர பறந்தாலும் வாழ்வதற்கு தரைக்குத்தான் வந்தாக வேண்டும். வாழ்க்கையில் உயர்ந்து விட்டோம் என்று கீழே இருப்பவர்களை பார்த்து ஏளனம் செய்து விடாதீர்கள். யாருடைய நிலை எப்போது மாறும் என்பது யாருக்கும் தெரியாது. முழுதாய் வாசித்து இருந்தால் மட்டும் விமர்சனம் செய்யவும். ஏனென்றால் ஒவ்வொரு மனமும் ஒரு உன்னதமான புத்தகம். எவரிடமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உறவே நீண்ட பயணமாக நம்மோடு சேர்ந்து வரும். எதிர்பார்ப்புகள் என்றும் ஏமாற்றங்களை மட்டுமே தரும். எல்லோரிடமும் உங்கள் நேசத்தை காட்டுவது சில நேரங்களில் தவறாகத்தான் போய்விடும். சில தீயவர்களின் நேசத்தை விட தனிமை எவ்வளவோ மேலானது. உங்கள் மனதில் அளவில்லாத அன்பு இருந்தாலும் ஒரு சிலரிடம் மட்டும் அதை அளவோடு கொடுத்தால்தான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். அன்பு என்றால் என்ன என்றே தெரியாதவர்களிடம் உங்கள் அன்பை கொடுத்து உங்கள் மதிப்பை நீங்களே இழந்து விடாதீர்கள். யாருக்கும் துன்பம் அளிக்காமலும் முடிந்தவரை பிறர் துன்பம் போக்கியும் வாழ்வதே இன்பமான எதிர்காலத்திற்கான ஒரே வழி. பிறருக்கு துன்பம் அளித்தல் மிக பெரிய பாவம். பிறரின் துன்பம் போக்கி வாழ்வதே புண்ணியம். எல்லோரிடமும் அன்பாக இருக்க பழகி கொள்ளுங்கள். இல்லையென்றால் உங்கள் மீது மற்றவர்கள் செலுத்தும் அன்பை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாமல் போய்விடும். அன்பு செய்யும் ஒருவரால் தான் பிறருடைய அன்பை உணரவே முடியும். உங்களிடம் இருக்கும் எது ஒன்றையும் அலட்சியம் செய்து விடாதீர்கள். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. இல்லாத போது தேடல் அதிகம், இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம். இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை. வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையான தேர்வுதான். ஆனால் அதில் பலரும் தோல்வி அடைய காரணம் அவரவர்களுக்கு தனித்தனி கேள்வித்தாள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் மற்றவர்களை பார்த்து நகல் எடுப்பதுதான். ஒன்றை தொலைத்து விட்டால் அது போன்று வேறொன்றை தேடி பெற்று கொள்ளலாம். ஆனால் ஒன்றை இழந்து விட்டால் எவ்வளவு தேடினாலும் அது போன்று ஒன்று மீண்டும் கிடைப்பதில்லை என்பதை உணருங்கள். சிலரின் நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சம் உடைந்து விடாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகின்றார்கள் என்றால் அந்த இறைவனே உன்னை மேலே தூக்கி விடுகின்றார் என்பதை புரிந்து கொள். சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிக்க தவறாத ஒரே ஆசான் காலம்தான். காலம் வாய் திறந்து பேசாது என்றாலும் அனைத்திற்கும் காலம்தான் பதில் சொல்லும். உன்னிடம் கனவுகளும் ஆசைகளும் இருக்கிறது என்றால் அதற்கான திறமைகள் உன்னிடம் ஒளிந்துள்ளது என்றுதான் அர்த்தம். உடைந்து போனவர்களிடம் ஊக்கம் தரும் வார்த்தைகளை பேசுங்கள். வேறு எதுவும் பேசி அவர்களை மேலும் உடைத்து விடாதீர்கள். சிலரிடம் இல்லை என்று மறுத்து பேசி வாதாடுவதை விட ஆமாம் என்று சொல்லி கடந்து செல்வது மிகவும் நல்லது. எல்லாவற்றையும் இழந்தாலும் உன்னிடம் நம்பிக்கை மட்டும் மிச்சம் இருந்தால் நீ எதையும் இழக்கவில்லை என்றே அர்த்தம். நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்கள்தான் எதையும் சாதிப்பார்கள், வாழ்வில் உயர்ந்து நிற்பார்கள். மற்றவர்கள் உன்னை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள அனுமதிக்காதே. அது உனக்கே ஆபத்தாக மாறிவிடும். துயரங்களை கண்டு துவண்டு விடாதே. நெருப்பு தங்கத்தை உருக்கி ஆபரணமாக்குவது போல நீ சந்திக்கும் துயரங்கள் தான் உன்னை செதுக்கி உயர்வாக்கும். விதைக்கும் எல்லா விதைகளும் முளைப்பது இல்லைதான். ஆனால் முளைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் எல்லா விதைகளுக்கும் இருக்கின்றன என்பதே உண்மை. நிராகரிப்புகளை கண்டு நொந்து விடாதே. சிலரின் நிராகரிப்புகளே நீ நிமிர்ந்து நிற்பதற்கான ஊன்றுகோல். ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே. நாம் நேசிக்கும் அளவுக்கு நமக்கு அன்பானவர்களும் நம்மை நேசித்தால் மட்டுமே அன்பு முழுமை பெறுகிறது. வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் தான்
இந்த உலகின் தல சிறந்த தம்பதிகள். அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்புகள் ஏற்படும் வரை யாருக்கும் தெரிவதே இல்லை. அலட்சியத்தை கைவிடுங்கள், அனைத்தும் உங்களுக்கு கைகூடும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை பலவீனமானவன் என்று நினைத்தால் நீ பலவீனமானவனாக ஆகிவிடுவாய். நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் உனக்கு தேவையான அனைத்து வலிமைகளும் நீ பெற்றுக்கொள்வாய். உன் உடலை புரிந்து கொள், அது உனக்கென்று கொடுக்கப்பட்டது. உள்ளிருக்கும் உன்னை அறியவும் உண்மையை அறியவும் உன் உடலே வழி. உன் உடலை கெடுக்கவோ தேவையற்ற காரியங்களுக்கு பயன்படுத்தவோ உனக்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் உடல் உண்டாக்கப்பட்டதல்ல, படைக்கப்பட்டது. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சற்று தனிமையில் உட்கார்ந்து கடந்து வந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நீங்கள் அடைந்த வழிகளும் அதை கடந்து வந்த வழிகளும் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கும். உன்னை சார்ந்தவர்களுக்காக நீ உழைப்பது அவசியம்தான் என்றாலும் உன் மீதும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள். எல்லோருக்காகவும் உறக்கம் இல்லாமல் உழைத்து உன் ஆரோக்கியத்தை நீ பறிகொடுத்து விட்டால் பிறகு எதை கொடுத்தாலும் அதை திரும்ப பெறவே முடியாது. இதுதான் சுகம் என்றும் இதுதான் இன்பம் என்றும் நீ எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றாய். நோயும் கடனும் எதிர்பார்ப்பும் இல்லாதவனின் தூக்கம்தான் இந்த உலகில் மிக சுகமானது என்பதை புரிந்து கொள்ளாமலேயே போய்விடுகின்றாய். நடக்கவே நடக்காத, கிடைக்கவே கிடைக்காத ஒன்றின் மீதுதான் ஆசை அதிகமாக வந்து விடுகிறது. நடக்காது என்று தெரிந்தும் கிடைக்காது என்று புரிந்தும் சிலவற்றை தேடி தேடி அலைந்தே இங்கு பலரின் பாதி வாழ்க்கை தொலைந்து விடுகிறது. இந்த உலகில் தேவையில்லாமல் யாரும் எவருடனும் பழக மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள். அவர்களுக்கு தேவைப்படும் ஏதோ ஒன்று உன்னிடம் இருக்கும் வரைதான் அவர்கள் உன்னோடு இருப்பார்கள். அவர்களுக்கு தேவைப்படும் ஒன்று உங்களிடம் இருந்து விலகும் போது அவர்களும் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள் என்பதுதான் உண்மை. உங்களை பார்த்தும் பார்க்காதது போல் செல்லும் சில மனிதர்களை நீங்கள் கண்டும் காணாதது போல் கடந்து செல்ல பழகிக் கொள்வதுதான் நல்லது. எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே. யாரும் அறியாத முகம் ஒன்று அனைவருக்குள்ளும் உண்டு. அது வெளியில் தெரியாத வரைதான் இங்கு அனைவரும் நல்லவர்கள். நாம் சந்திக்கும் ஏமாற்றங்களுக்கு வேறு யாரையோ காரணம் சொல்வது மிக பெரிய தவறு. ஏமாற்றம் ஏற்படும் போது கொஞ்சம் நிதானமாக யோசித்தால் புரியும். நம்முடைய எதிர்பார்ப்பு தான் மிக பெரிய தவறு என்று. வார்த்தைகளை அழகுபடுத்தி பேசுவதில் எந்த பயனும் இல்லை. வார்த்தைகளில் அன்பை வைத்து பேசுவதில்தான் உணர்வுகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தான் மனிதன் என்பதையே மறந்தவர்கள்தான் அன்பில்லாத வார்த்தைகளை அடுத்தவர்கள் மீது வீசி காயப்படுத்தி வேடிக்கை பார்ப்பார்கள். சில மனிதர்களிடம் நீ தாமரை இலை போல இருந்துவிடு. அவர்கள் கொடுக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் ஒட்டிக்கொள்ள அனுமதிக்காதே. தேவையில்லாமல் உன் நிம்மதியை கெடுப்பது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அது உனக்கே ஆபத்தாகவும் வந்து முடியும். உங்கள் வாழ்வை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கும் சில சதிகாரர்களிடம் நீங்கள் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டி பேசுவதே சிறப்பு. தினந்தோறும் நீங்கள் சந்திக்கின்ற சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசித்து கடந்து செல்லுங்கள். வாழ்வை நன்றாக ரசிப்பவர்களே நீண்ட காலம் உயிர் வாழ்கிறார்கள். ரசிக்க தெரியாதவர்கள்தான் தங்கள் வாழ்நாட்களை தவற விடுகிறார்கள். உங்களுக்கு பிடித்தமானவர்களை உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள ஒரே வழி அவர்களுக்காக நீங்கள் நிறைய செலவழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பணத்தை அல்ல, உங்களின் நேரத்தை, உங்களின் மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் உங்கள் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்களே உங்களுக்கு கிடைத்த உன்னதமான உறவு. எல்லோரும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை புரிந்து கொள்வதில்லை என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்ல நினைக்கும் நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பதுதான் எல்லோருக்கும் நல்லது. யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்பட்டு கொள்ளாதீர்கள். எல்லோரும் இன்று இருப்பது போலவே எப்போதும் இருந்துவிட மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் ஏமாற்றங்கள் உங்களுக்கு பெரிய காயங்களை ஏற்படுத்தாமல் இருக்கும். உங்களை ஏமாற்றுபவர்களிடம் இருந்தும் உங்களை மதிக்காதவர்களிடம் இருந்தும் உங்களை உபயோகப்படுத்திக் கொள்பவர்களிடம் இருந்தும் உங்களை எப்போதும் விமர்சனம் செய்து கொண்டிருப்பவர்களிடம் இருந்தும் சமயம் பார்த்து உங்களை தாழ்த்தி பேசுபவர்களிடம் இருந்தும் நீங்கள் எப்போதும் கொஞ்சம் விலகியே இருங்கள். முட்டாள் என்ற பட்டம் கிடைப்பதற்கு நீங்கள் அறிவில்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலர் மீது அதிக அன்போடு இருந்தாலும்
அந்த பட்டம் உங்களுக்கு எளிதாக கிடைத்துவிடும். தன்னைப் போல்தான் எல்லோருடைய வாழ்விலும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் இருக்கும் குறைகளை நீங்கள் பெரிதிப்படுத்தி பார்க்கவே மாட்டீர்கள். உன்னிடம் வேலையும் பணமும் இல்லை என்றால் நீ சரியானதை சொன்னாலும் சரியானதை செய்தாலும் அது மற்றவர்களால் தவறாகவே எடுத்துக்கொள்ளப்படும். மற்றவர்களுக்கு எதையும் சொல்வதற்கு முன் முதலில் உன்னை நீ உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வை. நம் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளை பற்றியும் சிலரிடம் விளக்கம் கொடுப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு நாள் அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கும். சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே மேலானது. உங்களை மறந்து சென்ற சில உறவுகளை நீங்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் வந்துவிடாமல் பார்த்து கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு உறவு வேண்டுமென்று இருங்கள், இல்லை என்றால் வேண்டாம் என்று இருங்கள். எந்த உறவிடமும் வேண்டா வெறுப்புடன் மட்டும் இருந்து விடாதீர்கள். அது கடைசி வரை இருவருக்குமே நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். ஒருவருக்கு நீங்கள் தேவைப்படும் போது மட்டும்தான் நீங்கள் தேடப்படுகிறீர்கள் என்றால் அவரை நீங்கள் நிரந்தரமாக தொலைத்துவிட்டு போவதில் தவறு ஏதும் இல்லை. வானத்தில் பறப்பதற்குத்தான் சிறகுகள் தேவை. பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கும் பறக்க வேண்டும் என்று முயற்சி செய்வதற்கும் சிறகுகள் தேவையில்லை. உன் இலக்குகள் பெரியதாக இருக்கிறது என்றும் அதை அடைவதற்கான தகுதிகள் எதுவும் என்னிடம் இல்லை என்றும் நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. முதலில் உன் இலக்கின் மீது ஆசைப்பட பழகிக்கொள். அதன் பிறகு எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும். பிடித்ததை செய்து வாழ்க்கையில் முன்னேற வெறும் விருப்பம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது. அதற்கு தடையாக இருப்பவர்களை எதிர்கொள்ள கொஞ்சம் திமிரும் அவசியம். நீங்கள் உயரப் பறக்க ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதற்கு முன் உங்கள் மனதில் உள்ள அழுத்தங்களையும் பாரங்களையும் நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். புதிதாக நீ எது ஒன்றை முயற்சி செய்தாலும் அதை பற்றி குறை சொல்லத்தான் இங்கு மனிதர்கள் அதிகம். அதையெல்லாம் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே. யாருக்காகவும் உன் முயற்சிகளை நீ கைவிடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு. உனக்குள் இருக்கும் அறியாமை இருளை போக்குவதற்கான வழிகளை தேடு. உனக்கு தோல்விகள் வருவதற்கும் துன்பங்கள் விளைவதற்கும் உன் அறியாமையை தவிர வேறு எதுவுமே காரணம் இல்லை என்பதை தெரிந்து கொள். நீங்கள் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நீங்களே முழு பொறுப்பு. நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அப்படி உங்களை அமைத்துக் கொள்ளும் ஆற்றல் உங்களிடம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவையானவைகளை தெரிந்து கொள்ளாமல் உங்கள் தோல்விகளுக்கும் இயலாமைக்கும் நீங்களே காரணமாகி விடாதீர்கள். எந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போகாதீர். எவராலும் எப்போதும் ஒரு காலும் கணிக்க இயலாத மிக தெள்ளத் தெளிவான நிகழ்வுகளைத்தான் கொண்டுள்ளது இந்த உலகம். எந்த இடத்தில் எந்த காரணத்திற்காக நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டதாக உணர்கிறீர்களோ அங்குதான் இருக்கிறது உங்கள் வெற்றிக்கான முதல் படி. எந்த நிராகரிப்புகளுக்கும் நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள். சிலரின் உதாசீனங்களைக் கண்டு உள்ளம் உடைந்து விடாதே. வாழ்வில் உற்சாகம் படுத்தியதால் உயர்ந்தவர்களை விட உதாசீனம் படுத்தியதால் உயர்ந்தவர்கள்தான் இங்கு அதிகம். அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உலகில் உனக்கு நிகரானவர்கள் வேறு யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொள். வாய்ப்புகள் வரும் என காத்திருக்காதே. நீயே அதை உருவாக்க பழகிக்கொள். தன் வீட்டு கதவு என்றாலும் தட்டினால்தான் திறக்கும். நாம் சாதிக்க அசாதாரண ஆற்றல் ஒன்றும் தேவையில்லை. தினமும் நமக்கான வேலைகளை ஒதுக்கி வைக்காமல் அன்றைக்கே செய்து முடித்தாலே போதும். உன் தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். இவைகளுக்காக ஒருபோதும் அடுத்தவர்களை சார்ந்து இருந்து விடாதீர்கள்.